அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வாக்கு சொல்லி பல்வேறு மாற்றங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்திய கணக்கன்பட்டி சித்தருடைய வாக்கின்படி அடுத்து வருகின்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா கடகராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு கிரக நிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது, தொழிலையும் வியாபாரத்திலும் எப்படிப்பட்ட லாபம் ஏற்படும்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் இந்த நேரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி அமையும், மேலும் இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் தடையில்லாமல் நடைபெற வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்து பாருங்கள். இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேலை இருக்க மைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு தீர்வை பெறுவதற்கு நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆண்டு தாங்க 2025ஆம் ஆண்டு பிறந்தது போல இருந்தாலும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் பிறந்தாச்சு. இந்த டிசம்பர் மாதம் பொறுத்தவரை கடகராசி நண்பர்களுக்கு கிரக நிலை எப்படி அமையுது, தொழில், வேலை, நிதி நிலைமை, ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களும் எப்படி அமையுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த கிரக நிலை பொறுத்து சூரியன், சுக்கிரன், செவ்வாய் மூன்றுமே மாத தொடக்கத்தில் 5ஆம் வீட்டில் அமைந்திருக்கு. இதன் காரணமாக உங்கள் திறமைகளை பல இடங்களை சிறப்பாக வெளிப்படுத்த முடியும். குருவும் பார்த்தீங்கன்னா மாதத்தின் தொடக்கத்திலே ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய குரு டிசம்பர் 4ஆம் தேதி முதல் 12ஆம் வீடான விரயஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதே போல் சனி பகவானும் பார்த்தீங்கன்னா மாதம் முழுவதும் 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் தொடர்வதால் அதிகப்படியான நன்மைகளையும் தரப்போகிறாரு. இந்த கடகராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதத்தினுடைய முதல் பாதி ரொம்ப அனுகூலமான பலன் உண்டு. இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நிச்சயம் வெற்றி பெறுங்க. உங்களுக்கு தன்னம்பிக்கை, ஆற்றலும் இனி நிறைந்திருக்கும். குடும்ப உறவுகளை பொறுத்தவரை இருந்து வந்த பார்த்தீங்கன்னா மன சங்கடங்கள் நீங்கி உறவு பலப்படும். அதிக கோபப்படுவதை மட்டும் சிந்தித்து கொண்டே இருப்பதையும் இந்த நேரத்தில் தவிர்த்துக்கோங்க. பழைய நண்பர்கள் இல்லைனா உறவினரிடம் மனக்கசப்பை ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது ரொம்ப நல்லதுங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய நிதி நிலைமை பொறுத்தவரை 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரனோ, சூரியனோ, செவ்வாயும் கிரகங்கள் பார்த்தீங்கன்னா 11ஆவது வீட்டை பார்ப்பதால் வருமானம் இனி உங்களுக்கு அதிகரிக்குங்க. வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வருமானம் ஈட்டுவதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வரும். மாதத்தின் முதல் பாதியிலே நிதி நிலைமை சிறப்பாக இருந்தாலும் பின்னாடி பார்த்தீங்கன்னா செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். சேமிப்பு இந்த நேரத்தில் முக்கியம். பெரும்பாலான சுப செலவுகள் இல்லைன்னா நற்காரியங்களுக்காக செலவுகள் அதிகம் வரும். நிதி சார்ந்த விஷயங்களை அதிக அவசரப்படுவதை மட்டும் தவிர்த்துக்கோங்க. அதே போல் தொழில், வேலை பொறுத்தவரை இந்த நேரத்தில் சிறப்பாக அமையுங்க. உங்கள் கடின உழைப்புக்கான பலன் இந்த நேரத்தில் உண்டு. வேலையிடத்தில் புதிய பொறுப்புகள் கூட உங்களுக்கு கொடுக்கலாம். அதை கவனத்தோடு செய்து முடித்திடுவீங்க. வேலையை மாற்ற நினைத்தீங்கன்னா நல்ல சம்பளத்தோடு கூடிய புதிய வேலை இந்த நேரத்தில் கிடைக்கும். முயற்சி செய்தால் நல்ல சம்பளம் உண்டு. தொழில் செய்து வந்தீங்கன்னா இந்த மாதம் சிறப்பாக அமையும். விற்பனை, சந்தைப்படுத்துதலில் உங்களுக்கு கடின உழைப்பு தேவைப்படலாம். மேலும் இந்த நேரத்தில் கல்வி, ஆரோக்கியம் பொறுத்தவரை நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அமையும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வயிறு தொடர்பான பிரச்சனைகள் சிக்கலை ஏற்படுத்தலாம். உணவில் அக்கறை, ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் இந்த மாதம் நல்ல பலன்களை தருங்க. படிப்பில் சிறப்பாக நீங்கள் செயல்படுவீங்க. வெளிநாடு சென்று படிக்க விரும்பக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல செய்தி உங்களுக்கு தேடி வரும். குடும்ப உறவை பொறுத்தவரை இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா குருவின் பார்வை காரணமாக கணவன் மனைவி இடையே உறவு மேம்படும். 5ஆம் வீட்டில் செவ்வாய், சூரியன் கிரகங்கள் இருப்பதால் சண்டை இல்லைன்னா கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். எனவே நிதானமாக இருங்க. குழந்தைகள் தொடர்பான விஷயங்களை சில கவலைகள் ஏற்பட்டு உங்களுக்கு மறையும். குடும்பத்தில் சுப காரியங்கள் தாமதப்படலாம். நிறைவில் பார்த்தீங்கன்னா சுப முடிவுகள் தான் உண்டாகும். நீங்கள் இந்த நேரத்தில் வெள்ளிக்கிழமை நாளில் அபிராமி அந்தாதி இல்லைனா லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வது அதிகப்படியான நன்மையை தருங்க. புண்ணிய தலங்களுக்கு சென்று தரிசனம் செய்து வருவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேர்மறையான ஆற்றலை அதிகரிக்கும். உங்கள் ராசியில் கிரகநிலை பொறுத்து ராசியில் குரு, தனவாக்கு, குடும்பஸ்தானத்தில் கேது, சுகஸ்தானத்தில் புதன், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் சனி, ராகு, பாக்கியஸ்தானத்தில் சந்திரனே கிரகநிலை அமைந்திருக்கு. இந்த கிரகநிலைமையால் பார்த்தீங்கன்னா பாக்கி திறமையும் எளிதில் கோபம் அடையக்கூடிய குணம் கொண்ட கடகராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் தொடர்ந்து காரிய அனுகூலம் உண்டு. எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிக்க தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும்.
சுய நம்பிக்கை அதிகரிக்குங்க. புதிய தெளிவோடு இருப்பீங்க. எந்த பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் உண்டாகும். மனதை கவலை கொள்ள செய்த பிரச்சனைகளில் எதிர்பாராத திருப்பம் ஏற்பட்டு சாதகமான பலன் உண்டு. தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் இனி செல்லும். சிறப்பாக செயல்படக்கூடிய முடிவு கூடிய நம்பிக்கை உங்களுக்குள்ள ஏற்படும். எதிர்பார்த்த பண உதவி இந்த நேரத்தில் கிடைக்கும். வேலை தேடி கொண்டு இருப்பவங்களுக்கு உத்தியோக வாய்ப்புகளும் வருங்க. முக்கிய நபர்களுடைய உதவி இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா தேவையற்ற பிரச்சனைகளை தலை தூக்க செய்யும். சாதுரியமாக பேசி எதையும் சமாளித்து முடிப்பது தான் நல்லது. பொதுவான காரியங்களில் ஈடுபடும் போது கவனமாக இருங்க. வாகனங்களை பயன்படுத்தும் போது எச்சரிக்கை அவசியம். பெண்களுக்கு எந்த ஒரு விவகாரத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமை உண்டாகும். எதில் நீங்கள் இந்த நேரத்தில் கூடுதல் கவனத்தோடு இருப்பது தான் நல்லது. அரசியல்வாதிகளை பொறுத்தவரை தொண்டர்களுடைய ஆதரவு உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரும் மகிழ்ச்சி அளிக்கும். கட்சி தலைமையிடம் நல்ல பெயரை காப்பாற்றிப்பீங்க. சச்சரவுகளை சம்மந்தப்பட்டு மாட்டிக்கொள்ள வேண்டாங்க. இந்த நேரத்தில் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா கடினமாக உழைத்தால்தான் துறையில் வெற்றி வாகை சூட முடியும். மற்றபடி உங்கள் வேலைகளை குறிப்பிட்ட காலத்திற்குள்ள முடித்திடுங்க. உங்கள் திறமைகளை மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க. இனி சக கலைஞர்களை அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான சிக்கல்கள் குறையும். எதிர்பார்த்த மதிப்பெண் பெற அதிக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது நல்லது. மேலும் உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களை பொறுத்து பார்த்தீங்கன்னா புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இருப்பவங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் வீண் சண்டைகளோ வீணான குழப்பங்களோ உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதிலுமே பார்த்தீங்கன்னா ஈடுபடாமல் இருப்பது தான் நல்லது. தகுந்த வரன் கிடைத்து திருமண ஏற்பாடு இனி நல்லபடியாக நடந்து முடியும். வீடு, நிலம், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. அடுத்ததாக வரக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழிலில் நல்ல லாபம் உண்டு. ஆனாலும் கவனமோடு நடந்துக்கோங்க. போட்டித் தேர்வுகள் சாதகமாக அமையும். சிலர் கல்வி பெயரில் வெளியூருக்கு செல்ல வேண்டி வரும். மேலும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பெயர் வாங்க போகிறீங்க. மூலதானத்திற்கு தேவையான பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். எதிரிகள் வகையில் சற்று கவனமாக இருங்க. அதனை சரியாக பயன்படுத்தி கொள்வதும் நல்லது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மனதில் நிம்மதி உண்டாகும். எடுத்த காரியங்களை எளிதாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டாயிருக்கு. உதவி மனப்பான்மை உங்களுக்குள்ள அதிகரிக்கும். உங்களால் சிலர் பயனடைய போகிறாங்க. கவலைகள் அழுத்தம் பறந்து போகும். புத்திசாலித்தனத்தால் எல்லாவற்றிலும் முத்திரை பதித்து உங்களுடைய பெயர் புகழ் இந்த நேரத்தில் அதிகரிக்கும். மனதில் தன்னம்பிக்கை தைரியம்னு பல மடங்கு உயர்ந்து உற்சாகத்தோடு நீங்கள் காணப்படுவீங்க. மேலும் பஞ்சமஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் இணைவதால் லட்சுமி நாராயண யோகம் உருவாகும். இதனால் காதல் அமைப்பில் இருந்தீங்கன்னா வெற்றி உண்டு. காதல் திருமணம் இனி நடைபெறும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த நேரத்தில் குழந்தை வரம் உண்டு. உங்கள் குழந்தைகள் கலை விளையாட்டுத் துறைகளில் பார்த்தீங்கன்னா சாதனை படைப்பாங்க. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிக்கல்களும் தீர்ந்திடும். மேலும் இந்த நேரத்தில் விரயத்தில் குரு இருப்பதால் வன்பு வழக்குகள் அதிகரிக்கலாம். காவல் நிலையம், நீதிமன்றம் செல்லக்கூடிய நிலை கூட ஏற்படலாம். எதிரிகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகரிப்பாங்க. வழக்குகளை உங்களுக்கு எதிராக தீர்ப்புகள் அமைய வாய்ப்பிருக்கு. அதனால் கவனமாக இருங்க. சிலருக்கு வாழ்க்கை துணையுடன் பிரியக்கூடிய நிலை கூட உருவாகலாம். வயிறு சம்பந்தமான விஷயத்தில் கூடுதல் எச்சரிக்கையாக இருங்க. நிதி வழக்கு சம்பந்தமான விஷயங்களோ யாரையும் இந்த நேரத்தில் நம்பாதீங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகார முறை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ராசியை சேர்ந்த நவகிரக நாயகன் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். அதனால் நீங்கள் திங்கக்கிழமைனால சிவபெருமான் கோவிலுக்கு சென்று சிவனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபடுவது உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக தோஷங்களையும் கர்ம தோஷங்களையும் நீக்கணும். அதே போல் பௌர்ணமி தினங்களில் முன்னிரவு நேரத்திலே வானில தோன்றும் பூரண சந்திர தரிசனம் செய்வது உங்கள் மனதில் நேர்மறை சக்திகளை நிரம்ப செய்யும். மனக்குழப்பத்தை நீங்கிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் ஒரு தாயாருக்கு காரகனாக இருக்கிறாரு. இதனால் கடகராசியில் தினந்தோறும் நீங்கள் உங்களுடைய தாயாரை வணங்கி வெளியில் செல்வது வெற்றியை தரும். மாதம் ஒரு முறையாவது இல்லைன்னா கோயில்களில் துறவிகள் ஏழைகளுக்கு அரிசி தானம் அளித்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய பெரிய ஆபத்தையும் பார்த்தீங்கன்னா இது போக்கிடும். கோடை காலங்களில் மக்கள் தாகம் தீர்க்க தண்ணீர் பந்தலும், விலங்குகள் தாகம் தீர்க்க தண்ணீர் தொட்டியும் அமைப்பது சிறப்பான பலனை தருங்க. கோவில்களில் இருக்கக்கூடிய குளங்களில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு அவ்வப்போது அரிசி பொரியை இரையாக அளிப்பது உங்களுக்கான நன்மைகளை உண்டாக்கும். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா கடகராசி நண்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்களில் கிரகநிலை பொறுத்து
எப்படிப்பட்ட பலன் அமையுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்களும் கடகராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா ஓம் நமச்சிவாய போற்றி எனும் பதிவை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.